Hello friends, welcome back to our YouTube channel. In the video, நாம பார்க்க போறது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ளிகேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. 2008 தான் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கிற காலேஜ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது NITன்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. AICTEயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ். நெக்ஸ்ட் இருக்கிற காலேஜ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா 1982 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான். UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. அடுத்து இருக்கக்கூடியது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி தான் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTEயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு இந்த யூனிவர்சிட்டி. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2009 தான் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTEயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, NACஆல் A கிரெடிட்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2010 தான் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, NACஆல் A கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க இந்த காலேஜ். அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2007 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். UGCயால் ரெகக்னைஸ்ட் ஆகியிருக்கு, NACஆல் A கிரெடிட் ஆகியிருக்குங்க, A++ கிரேடும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் AICTE அப்ரூவ்டு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க இது. அடுத்ததாக இருக்கிற காலேஜ் JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1994 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜும் AICTE அப்ரூவ்டு வாங்கியிருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்க்க போகிற காலேஜ் MIET இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். 1998 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்குங்க, NBAவால் A கிரெடிட்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.